அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எங்க இருக்கோம், எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வேலூர்ல இருந்து பெருமுகைக்கு ஒரு தர்கா பக்கம் தான் வந்திருக்கோம். அந்த தர்கால என்ன ஸ்பெஷல்னு கேட்கலாம் வாங்க. அது அவங்க வீடியோ வடிவா உங்களுக்கு காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, வேலூர்ல இருந்து பெருமுகையில இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தர்கால என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, நீங்களே பார்க்கலாம். இது பாருங்க, ஷேக் சையத் குங்கூர் ஷா அவுலியா ரலியல்லாஹு அவர் தர்கா ஷரீஃப் எழுதியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பெருமுகையில தான் இந்த தர்கா அமைஞ்சிருக்கு. இந்த தர்காவுடைய வரலாறு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 400 வருடமா இருக்கும்னு நினைக்கிறேன். 1596ல இருந்து தோட்டப்பட்டிருக்காங்க. இந்த தர்கா பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 4 தலைமுறையா ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தர்காவுடைய 4 தலைமுறை இப்ப நீங்க பாக்கலாம், வாங்க பாக்கலாம். இதுல நீங்க பாக்கலாம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3ஆம் தலைமுறைன்னு சொல்லிட்டு இது அந்த கீழே வரைக்கும் பதிச்சிருக்காங்க. இப்ப நான்காவது தலைமுறையா இந்த தர்கா ரன்னிங்லயே இருக்கு. நீங்க இந்த தர்காவுடைய ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா தான் கட்டியிருக்காங்க. இது வெயில் காலத்திலயும், குளிர் காலத்திலயும், மழை காலத்திலயும் எப்பவுமே இந்த கேட் எப்பவுமே ஓப்பனாவே வைக்கிறாங்க. இதோடைய நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் உள்ள கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் வாங்கலாம். நீங்க உள்ளே பாக்கலாம். நீ வாங்க, அப்படியே காட்டுறேன். இதுதான் இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னாலே ரொம்ப நல்லா அருமையா கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாத்ரூம் வசதி கூட இருக்கு. இதுக்காக இந்த ஸ்டாண்ட் எல்லாம் போட்டு ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. நிறைய பேர் வரக்கூடியவங்க நிறைய பேர் இந்த இடத்துல நின்று போறாங்க. நிறைய தொழுகிறதும் கூட தொழுகிறாங்க. இங்கே ஒது பண்றது கூட ஸ்பேஸான கிளாத் இடம்லாம் விட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த தர்காவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கு பாத்தீங்களா. தகடு ஷீட் தான் போட்டிருக்காங்க. ஆனா நல்ல ஒரு சில்னஸான ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க. இங்க குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கூட வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம்னு சொல்லலாம். நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லைன்றது அவங்களுடைய விருப்பம். ஆனா பட் இந்த வீடியோ எதற்காக எடுத்து போறோம்னா, ஹைவேஸ்ல இருந்து வரப்போகக்கூடியவங்களுக்காக ஒரு ஓப்பன் பிளேஸா வச்சிருக்காங்க. ஓப்பனா வைக்கும் போது நிறைய பேர் இங்க ஒரு உக்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க உட்காந்துட்டு போகலாம். நல்லா ஒரு சில்னஸா இருக்கு. யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு செய்யறோம். எத்தனை பேருக்கு இங்க இந்த தர்காவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேலூர் இருந்து பெருமுகை போகக்கூடிய ஒரு ரூட்ல தான் இந்த ஒரு தர்கா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூரில் சிஎம்சி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ராணிப்பேட் மாவட்டத்தில் புதுசாக ஒரு சிஎம்சி கட்டியிருக்காங்க சொன்னாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த சிஎம்சி வந்ததுக்குரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக பயன்படக்கூடிய வகையில் இது கட்டியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்சி கட்டடம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய இடம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்திருக்கோம். பட் இந்த இடம் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு இடம் தான். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நிறைய கட்டடம் எல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு லேண்ட் வாங்கி விடுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்குது. மறக்காமல் இந்த இடத்த நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துல லேண்ட் கூட நீங்கள் வாங்கி போடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நல்லா ஒரு தேவைப்படும். இப்போது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. இரும்பால் ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இது நம்ம நிறைய இடம் வந்திருக்கோம், நிறைய டைம் வந்திருக்கோம். பட் இந்த இடத்துல பிரிட்ஜே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இதுதான் சொல்கிறது, ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய பொருள் ஒரு இடத்துக்கு வரும்போது சின்ன விஷயம்லாம் நிறைய நடக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த பிரிட்ஜு ஒரு சின்ன விஷயம் தான். இது கட்டுறதுக்காக நிறைய நாள் எடுக்கலை. ஆனால் இது நல்ல முறையில் கட்டியிருக்காங்க. அதற்குரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்சி இருக்கிறதுனால தான். இந்த மாதிரி வேலூர் மாவட்டத்துலேயும் நிறைய நெருக்கடியான இடங்கள் இந்த மாதிரி கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.